தேர்டு கொஷின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8x 3x ரெண்டு என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே நம்ம ஆட் பண்ணலாம் 8x 3x. இது வந்து ரெண்டுமே லைக் டேர்ம் வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. இல்லை 18 3 ஆட் பண்ணால் 11, அந்த எக்ஸை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படியே ரைட் பண்ணிடலாம், அவ்வளோதான். சரி, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி 7mn 5mn ரெண்டுமே ப்ளஸ் சைன், ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். 7 + 5 12, எக்ஸ் வேரியபிள் சேமாக இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணிங்க mn. இது வந்து லைக் டேர்ம்னால் ஈஸியாக நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே 3 டேர்ம் கொடுத்துருக்கு, தனித்தனியாக ஒவ்வொரு டேர்மாக கம்மா போட்டு கொடுத்துருக்கு. அது 3 டேர்ம் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டாக ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு -y 9y நெக்ஸ்ட்டு 11y. ஃபஸ்ட்டு 2 நம்பரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ சேம் வேரியபிள்னால ஒய் அப்படியே எழுதிக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ் வந்தாவே என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணுமா. 11லேருந்து 9 மைனஸ் பண்ண என்ன வரும், 2 வரும். பெரிய நம்பர் எதில் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது, அப்படின்னா +2y தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கோம். ஓகேவா, இதை என்ன பண்ணியிருக்கிறேன், 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணதை மேலே எழுதிட்டு இந்த 3ஆவது நம்பர் இருக்கா அது அப்படி கீழே எழுதுங்க. என்ன ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் ஆட் பண்ணால் 2 + 2 4, இந்த வேரியபிள் அப்படியே எழுதுங்க. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது, 4y. இது மாதிரி 3 டேர்ம் கொடுத்தா ஃபஸ்ட்டு 2 டேர்ம் பண்ணிடுங்க. ஒரு மைனஸ் இருக்கிறனால நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் ப்ளஸில் தான் இருக்குது. நம்ம இந்த 2 நம்பர் கண்டுபிடிச்ச ஆன்சரை மேலே ரைட் பண்ணிவிட்டு 3ஆவது நம்பரை போட்டுக்கு. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ 2 + 2 4, அந்த ஒய் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேர்ட் சம்மோ நான் என்னாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.